உணவற்ற ஏழைகளுக்கும் வறியோருக்கும் பசிக்கு உணவளிப்பதே அன்னதானம். பசி வந்தால் பத்தும் பறந்து போகும் என்பார்கள். நோய்களில் கடுமையானது பசியாகும். பசி வந்தால் ஒருவன் தன்னிலை இழக்கிறான். மனித மனமே எதிலும் முழுமையாக திருப்தி அடையாது. மனமானது ஒன்றை பெற்றுவிட்டால் அடுத்ததற்கு இயங்கும். பசித்த ஒருவன் சாப்பிடும் பொழுது மட்டும்தான் வயிறு நிறைந்தவுடன் மனநிறைவு அடைகிறான். உலகத்தில் சிறந்த பரிகாரங்கள் ஒன்று மனித மனதை குளிர்விப்பதாகும். ஒருவரை பொன்னாலும் பணத்தினாலும் திருப்திப்படுத்த முடியாவிட்டாலும் நாம் உணவளிக்கும் போது அவர் மனதை திருப்திப்படுத்தி விடலாம். அதனால்தான் அன்னதானம் செய்வது மிகப்பெரிய தர்மமாக கருதப்படுகிறது. சொர்க்கம் சென்ற கர்ணனுக்கே அவன் செய்த பொன் நவரத்தின தானத்துக்கு பலனாக தங்க மாளிகை கட்டித்தரப்பட்டிருந்தது. பலவிதமான வசதிகள் செய்து தரப்பட்டிருந்தது. ஆனால் அவனுக்கு அங்கே உணவு கிடைக்கவில்லை. இதற்கு காரணம் தெரியாமல் அவன் தவித்த போது தேவர்கள் அவனிடம், கர்ணா, நீ பூமியில் இருந்தபோது பொன்னும் மணியுமே தானம் செய்தாய், அன்னதானம் செய்யவில்லை. ஏகப்பட்ட தர்மங்கள் செய்த கர்ணனே அன்னதானம் செய்யாமல் போனதால் சொர்க்கத்தில் கஷ்டப்பட்டதாக சாஸ்திரம் கூறுகிறது. அப்படிப்பட்ட நாம் அன்னதானம் செய்யாமல் இருக்கலாமா என்று மகா பெரியவர் அவர்கள் நமது அன்னதானத்தின் பெருமையை பற்றி நமக்கு எடுத்துரைக்கிறார். ஆகவே நம்மால் முடிந்தவரை இல்லாதவருக்கு இயன்றதை செய்து நமக்கும் நம் சந்ததிகளுக்கும் புண்ணியத்தை சேர்த்து கொள்ள வேண்டும் என்று மகா பெரியவர் நமக்கு எடுத்து கூறுகிறார். நன்றி, வணக்கம்.